இது அயன் பண்ணலையே. ஐயோ, இதுவும் அப்படிதான் இருக்கு. இது யாரோட போட்டோ? சட்டை அயன் பண்ணல. என்ன? இல்ல, சட்டை சுருங்கி இருக்கு, அயன் பண்ணல. யாரு? எஸ் பாஸ். இந்தாங்க. கரெக்டா இருக்கும். போட்டுக்கோங்க, ஒரே மாதிரி இருப்போம். ஒரு டீ கொடுக்குறேன், நானே போட்டு கொடுக்குறேன். அப்படின்னா சரி. ஓகே தானே? என்ன? இல்ல, ஓகே இல்ல. தம்பி, குட் மார்னிங். அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க. கியாண்ணா, ஐஸ் வாட்டர், லெமன் புளிஞ்சி, சக்கரை போட்டு கலக்கி கொண்டு வந்திருக்கேன். காசு இல்லை, கணக்கில் வச்சுக்கோங்கிற. இந்த மாசம் ஸ்பான்சர்ஷிப் காசு இன்னும் கொடுக்கலண்ணா. இப்போ கணக்கில் அதிகமாயிடும்ண்ணா. தம்பி, எங்க போற? படிக்காம எங்க போற? போ போ. டச் ஸ்கிரீன் இல்லையா? நான் இங்கே கல்லால் உட்காந்துக்கிறேன். என்ன சொல்கிறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தா போதும். அப்படின்னா நான் கஸ்டமர் சர்வீஸ்க்கு போயிடுறேன். என்ன இது? முதல்ல இது கூட ரிலேஷன்ஷிப் உருவாக்கிக்கோங்க. யூ மீன் ஸ்வீப்? யா ஸ்வீப். டேய், நான் உன்னோட அப்பா இல்லையா? எஸ் பாஸ், இதோ வந்துட்டேன். மகனே. மகன் இல்லை, பாஸ். அவர் பிக் பாஸ், நான் குட்டி பாஸ். ஓகே, அந்த கேப்பையும் போட்டு விடு. ஓகே பாஸ். அடடா, லட்சணமா இருக்கு. ஆரம்பிங்க. டேய், அதை தாண்டா நானும் சொல்கிறேன். தங்கு, படிப்பா. வாங்க. கோச், லெஃப்ட் விங்கர் இன்சைட் கட் பண்ணா. இன்சைட் கட் பண்ணா டிஃபெண்டரோட வீக் ஃபுட்டுக்கு தான் பால் போகும். அப்போ டேக்கிள் பண்ண கஷ்டமா இருக்கும். அவுட் சைட் கட் பண்ணா டிஃபெண்டரோட ஸ்ட்ராங் ஃபுட்டுக்கு தான் பால் போகும். அப்போ டேக்கிள் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ ரிஷ்வானோட ஸ்ட்ராங் ஃபுட் ரைட்ன்றதுனால அவன் போஸ்ட்டுக்கு ஈஸியா ஷூட் பண்ண பவரும் அக்யூரசியும் இருக்கும். அவுட் சைட் கட் பண்ணா அவனோட வீக் லெக், அதாவது அவனோட லெஃப்ட் லெக்கை வச்சு கேமை க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் எப்படி தெரியும்? உனக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்லைல்ல? நம்ம 8th வரைக்கும் ஒரே ஃபுட்பால் டீம்ல தான் இருந்தோம். ஓ, அப்போ 8th அப்புறம்? 8th அப்புறம் கேர்ள்ஸ் எடுக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் கேர்ள்ஸ்க்கு தனியாக டீம் வேணும்னு அவங்களும் நினச்சிருப்பாங்க. ஓ, ஏன் உங்களுக்கு அப்படி தோணிருக்கும்? இந்த பேட்ச் ஒர்க் எப்போ வந்துச்சு? ஸ்கூல் படிக்கும் போது இல்லையே. கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும், ஸ்டேட் செலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆமா, மனசுக்கு பேய் பிடிச்சதுனால தான் உங்க செயினை அறுத்துட்டு சென்னைக்கு ஓடி வந்தேன், சினிமா ப்ரொடியூஸ் பண்ணேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே புரிஞ்சுது. இங்க காக்காவை விட அதிகமா சினிமாக்காரங்க தான் இருக்காங்க. நான் பார்க்காத சினிமாவும் இல்ல, படிக்காத புத்தகமும் இல்ல. எனக்கு என்ன பண்ணுனே தெரியலமா. பேசாம நாங்க வந்துட்டோமா? நீங்க நாங்க திரும்ப கூப்பிடுறீங்க, நாங்க வந்து அப்பா என் காலை வெட்டிடுவாரு. அவருக்கு பைத்தியமா, அவர் ஒரு சைக்கோ. நான் பணம் சம்பாரிச்சு உங்களோட செயின் நகையெல்லாம் திருப்பி தந்துடுறேன். சைக்கோ, நான் அப்புறம் ஃபோன் பண்றேம்மா. வைமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓட்டிட்டுக்காரனுங்க மறந்து விட்டுட்டு போயிருக்கானுங்க. அம்மா. டேய், அப்பா எங்க? இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேலையா? என்ன வேலை? இத்தனை வருஷமா அவர் வேலை அது இதுன்னு எதுவும் செஞ்சதில்ல. நீ தேவையில்லாம நிறைய வேலை வாங்காத. அம்மா, அவர் வர 2 நாள் ஆகும். ஏன், என்னாச்சு? பாய். ஏய், கொஞ்ச நாளைக்கு அங்கே போக வேணான்னு சொன்னாங்க. யாரு? அம்மா.
சரி ஆகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அதுக்காக நான் இப்போ போய் காலில் விழ போறேனா? வந்துட்டோம். ம் ம். ராய் என்னண்ணா? தேங்க்ஸ் மேன். உன்கிட்ட எந்த சேஞ்சும் இல்லை. காலேஜ் படிக்கும்போது இருந்த மாதிரியே இருக்க. உன் கேரக்டரும் வைரல் ஆயிட்டியே. கங்க்ராட்ஸ். ஓ, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? கங்க்ராட்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். தமிழ்நாடு கிங்ஸோடைய ஹெட் கோச் ஆகிட்டீங்க நான் நியூஸில் பார்த்தேன். ஆனால் ஃபோன் தான் பண்ண முடியல. இங்கே ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீல்ல? இல்லை நான் இன்ஸ்டாவில் நம்பர் கூட கேட்டேன், நீங்கள் கொடுக்கவே இல்லையே. அதை விடு. அன்னைக்கு காலேஜ் டீமில் நம்ம ஒன்றா விளையாடும் போது ம் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. அந்த சப்ஸ்டிடியூட் பெஞ்சில் உட்காந்து தேவையில்லாத டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் நீ. அப்புறம் லைஃப்பில் அந்த டிப்ஸை நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். நீ இந்த ரவுடிங்லாம் மேய்க்கிற அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீ பண்ணிட்டு இருக்க. அதனால கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் கீழே ஒரு ஸ்போர்ட் எப்பவுமே இருக்கு. அசிஸ்டன்ட் கோச்சு தான் வேலை. அப்புறம் அண்ணா நன்றி சொல்றதுக்கான நேரம் இன்னும் வரல. யூ ஹாவ் டு ஏர்ன் இட். அடுத்த மாதம் என்னோட டர்ஃப்ல ஒரு ட்ரையல் நடக்கும். இந்த கிராஸ் ரூட் ரெக்யர்மெண்ட் சம்பந்தப்பட்டது தான். அப்புறம் எப்படி தம்பி எஃப்சி விளையாடுவாங்களா? விளையாடுவாங்களா? இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா என் பசங்க கலக்குவாங்க. என்னடா பண்ண? மிச்ச விஷயத்தை நான் மெசேஜ் பண்றேன். ராயனா எல்லாத்தையும் நான் மெசேஜ் பண்றேன். மெசேஜ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ராயனை கிளம்பிட்டாரு. இதுல மட்டும் ஜெயிச்சிட்டேன். நான் தமிழ்நாடு கிங்ஸோடைய அசிஸ்டன்ட் கோச். ச்சே, அப்புறம் என்ன பார்க்கணும்னா ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுல நீ கலக்குவ. நம்ம கலக்குறோம். முத தடவையா ஜெயிக்கணும். முதல்ல ஒரு டீமை ரெடி பண்ணணும். தேட வேண்டியது இருக்கும். இப்போ நான் உனக்கு டீமும் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? மொத்த பிளேயரும் வேணாம், அப்புறம் அட்லீஸ்ட் ஒருத்தர். இந்த 3 டீயோட காசை முதல்ல கொடு. கம்மிலாம் பண்ண வேணாம், காம்போ ஆஃபரா எடுத்துக்கோ. இதுலேருந்து காசை யார் எடுப்பா? என்னண்ணா இது? உங்களோட காசு தானே. ஒரு ஆள் இருக்காரு. யாரு? ஹலோ, இதானே அந்த கால்பந்து, சாரி தம்பி எஃப்சி. ஆ டுட்டு சே ஹாய். ஹாய். இங்க இருக்கிற பசங்களுக்கு நீங்க கொடுக்குற ஃபுட்பால் பயிற்சியை விட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை ஏத்துக்கிறதுக்கான மனதைரியம் இருக்குல்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஃபேசினேட்டிங். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் டுட்டுவை இங்க சேர்க்கறதுக்கு வந்திருக்கேன். இதுல என்னங்க இருக்கு? ரொம்ப சந்தோஷம். அப்படியா? நாளைக்கே வந்துருங்க, சேர்த்துடலாம். என்ன நாளைக்கு காலையிலையா? ஆ. இல்ல இன்னைக்கு வந்தாலே சேர்ந்துக்கலான்னு தானே உமா சொன்னா. நீ இப்போ பிராக்டிஸ் முடிய போகுது. நாளைக்கு கூட்டிட்டு வாங்க, ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிடலாம். என்ன டுட்டு? இல்ல அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். இல்ல நான் வேணா ப்ளீஸ், நான் உங்க கால்ல ப்ளீஸ் எப்படியாவது. ஓகே ஓகே ஓகே. டுட்டு பி குட் பாய். ஓகே கம் என்னடா அவன் ஸ்டாச்சுவா? கம். டுட்டு நீ எந்த பொசிஷன்ல போ விளையாடுவ? காது கேக்குதா? நம்மளுக்கு இப்போ டிஃபெண்டர் தானே வேணும். டுட்டு இப்போ டிஃபென்ஸ் நிக்கிட்டோம். டுட்டு இந்த கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து நில்லுப்பா. டுட்டு அவன் பால் எடுத்துக்கிட்டு கோல் போடுறதுக்கு ஓடி வருவான். நீ என்ன ஆனாலும் கோல் போடுறதுக்கு விடக்கூடாது. அதான் டிஃபெண்டர். ஓகே? சரியா போச்சு போ.